பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய ஐஆர்எஸ் அதிகாரி. பாலினத்தையும் பெயரையும் மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்ததற்கு ஒப்புதல் வழங்கிய மத்திய அரசு. அனுஷியாவாக இருந்து அணுகதிர் சூர்யாவாக மாறிய இவர் யார்? சேர்ந்த இந்திய வருவாய் சேவை ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்த ஒருத்தர் தன்னுடைய பெயரையும் பாலினத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கு. இது நாடு முழுக்க பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. எம் அனுஷியா அப்படின்றவங்க எம் அணுகதிர் சூர்யா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரையும் பெண்ணிலிருந்து ஆணா மாறணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாலினத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்களாமா. இதை தொடர்ந்து நிதி அமைச்சகத்துடைய வருவாய்த்துறை துணை செயலாளரால அந்த கையெழுத்திடப்பட்ட அலுவலக உத்தரவால அனுஷியாவுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுது. தமிழ்நாட்டை சேர்ந்த அணுகதிர் சூர்யா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் பிரிவுல இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க. சுங்கம், அதுக்கப்புறமா மறைமுக வரிகள் துறையுடைய அதிகாரியா அணுகதிர் சூர்யா தேர்வானாங்க. சென்னையில இருக்கக்கூடிய சிஐடியோடைய மத்திய வாரியத்துல உதவி ஆணையரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து 2023 ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சுங்கவரி, அதுக்கப்புறமா சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துடைய தலைமை ஆணையர் அலுவலகத்துல இணை ஆணையரா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கையிலும் அவங்களுக்கான நம்பிக்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி இப்போ நாடு முழுக்க பலருடைய பாராட்டுகளை குவிச்சதோட வியப்பலையும் ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.